வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார நமஸ்கரித்துவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. நம்ம வாழ்க்கையில பாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். சினிமா பாட்டு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏதோ ஒரு ஸ்லோகம், ஜபம், மந்திரம், பாராயணம் அப்படின்னு நம்ம ஏதோ கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். நம்ம குறிப்பா இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய வேதனையா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னாக்க, இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது சரியா போய் சேரல. தவிர குழந்தைகள் எல்லாத்தையும் படிக்கிறதுல ரொம்ப அவங்கள டம்ப் பண்றதுனால, அவங்க இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களுக்குள்ளார வரல. இன்னும் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாரையும், கடவுள் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாரையும் நம்ம குழந்தைகளை நம்ம ஈடுபடுத்தினாலே, அந்த குழந்தைகள் 18 வயசு ஆகும்போது, 22 வயசு ஆகி வேலைக்கு போகும்போது, அவங்களுக்கு டென்ஷன், டிப்ரெஷன் இல்லாத ஒரு நிலை வரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா, கடவுள் வழிபாடு அப்படிங்கிற அந்த மெடிடேஷன், கடவுளுக்கும் நமக்குமான அந்த அந்த மௌன சந்திப்பு இருக்குல்ல, அதுவே நமக்கு டென்ஷன்ல இருந்து, டிப்ரெஷன்ல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்துரும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகவே உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கிற உங்களுக்கு எல்லாரும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள், அது 8 வயசு, 10 வயசு, 12 வயசு அப்படின்னு இருக்கலாம். என்ன, அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு பக்தி பாடல் ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க, பாடுவாங்க. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு உருகி உருகி பாடுவாங்க. உள்ளம் உருகுதையா அப்படிங்கிற பாட்டை மெய்யுருகி பாடுவாங்க. இல்லை, இந்த புண்ணியம் செய் தனமே மனமே அப்படின்னு அபிராமி அந்தாதிய பிரமாதமா சொல்லுவாங்க. திருவாசகம் சொல்லுவாங்க. ஆண்டாளுடைய திருப்பாவைய ரொம்ப அழகா என் குழந்தை பாடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்கள் குழந்தைகளுக்காகத்தான் இந்த விஷயம். அப்படி உங்கள் குழந்தைகள் ரொம்ப பிரமாதமா பாடுறாங்க அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு சவுண்ட் இல்லாத, மற்ற சப்தங்கள் இல்லாத ஒரு இடத்துல உங்க குழந்தைய நிற்க வச்சு ரொம்ப அழகா அதை ஒரு வீடியோவா எடுத்து 1 நிமிஷ ஷார்ட்ஸ் ஆகவோ அல்லது ஒரு 3 அல்லது 4 நிமிடங்களுக்கு உள்ளார வரக்கூடிய ஒரு வீடியோவாகவோ நீங்க அந்த குழந்தைகளுடைய வீடியோவை நீங்க என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்பலாம். என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம். அந்த வாட்ஸ்அப்லயே உங்களுடைய அந்த குழந்தையுடைய பெயரு, எந்த ஊரு என்ன அப்படிங்கிற விவரத்தையும் நீங்க அதை அனுப்பலாம். அந்த அந்த வீடியோவை நம்ம சேனல்ல, தெய்வ கடாட்சம் சேனல்ல நம்ம அதை பப்ளிஷ் பண்ணுவோம். அதை பார்த்துவிட்டு எத்தனையோ பேருக்கெல்லாம் நான் கருத்து கேட்க போறேன். வீரமுனி ராஜு அண்ணா மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட, அருணா சாய்ராம் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட, வீணை ரேவதி கிருஷ்ணா மாதிரியான பாடகி அவங்கள்ட்ட, சுதா ரகுநாதன் மாதிரின்னு நான் சில பேரை நான் நினச்சி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட மருத்துவராகவும் இசையில் வல்லுநராகவும் இருக்கிற கணேஷ் அண்ணா இருக்கார். இது மாதிரி நிறைய பேர்கிட்ட கலந்து ஆலோசித்து உங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு பரிசு, ஏதோ ஒரு சந்தோஷம் தரக்கூடிய, ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு பரிசு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டிருக்கேன். அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோக்களை எனக்கு அனுப்பிச்சி வைங்க. அந்த குழந்தையோட பேர், ஊர் உள்பட எல்லா விவரங்களையும் அனுப்பிச்சி வைங்க. நம்ம தொடர்ந்து உங்களோட பயணிக்கிறதுலையும் தொடர்ந்து உங்களோட உறவாடுறதுலையும் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நம்ம குழந்தைகள் இப்படி ஆன்மீக பாதையில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அமைதியான சமுதாயமாக அடுத்த தலைமுறை இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத சத்தியமான நம்பிக்கை. அதனால அந்த வீடியோவை, குழந்தைகளுடைய வீடியோவை கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். வணக்கம்.